ஒரு பையன், அது 10 வயசு பையன், அது 10, 12 வயசு பையன் நான் இருக்க போகும்போது, இவன் பண்ணாரி மாரியம்மனுக்கு போகும்போது சாமி கும்பிட போயிருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யுது, இவன் போகும்போது தன் குடும்பத்தில் இந்த மாதிரி குழந்தை இல்லாத ஏக்கத்துல அது ஏங்கி போகுது. எல்லாரும் என்னை எப்படி எல்லாம் கேவலப்படுத்துறாங்கன்னு சொல்லிவிட்டு நல்ல பாராயணம் பண்ணி வச்சிருக்கு. இதை பார்த்த உடனே இவன் அந்த 10 வயசு நல்லா அழகா இருந்திருக்கிறான். இவனை பார்த்துட்டு போன உடனே இந்த மாதிரி குழந்தை கிடைச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு போய் அது என்ன செய்யுது, அதை கிணத்துல ஒன்று செத்து போச்சு. இவனை பார்ப்போம் ஆவி இந்த உடல்ல வந்துச்சு. போற போக்குல பார்த்து இவன் உடல்ல போந்து அந்த பண்ணாரி அம்மன் அந்த அருளாடுறது, இந்த காவியங்களை படிக்கிறது, இந்த பாட்டுகள்லாம் படிக்கிறது ரொம்ப அழகா படிக்கும். இத்தனையும் பாடி பண்ணாரி அம்மன் எனக்கு ஒன்றும் செய்யலையே அப்படின்ட்டு இதை வயல கோவிச்சுட்டு அந்த சாமி பேரை சொல்லிட்டு இறந்துச்சு. ஆனா இவன் மேல ஆனவன் இந்த உடல்ல வந்துச்சு. அவன் என்ன செய்வான் தெரியுங்களா, இதே மாதிரி அருள் வாக்கு சொல்லுகிறது பட்ட நிலையெல்லாம் சொல்லுது. அவங்க அப்பாவோ திராவிட கழகத்தை சேர்ந்தவர், சாமியாவது பூதமாதுன்னு சொல்லி போட்டு அது அருளாடி சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கூட்டம் வந்து எங்கடா சாமி வந்துருங்க செருப்புலயே போட்டு அடிச்சிட்டான். எதை செருப்புல அடிச்ச உடனே கண்ணெல்லாம் உள்ளுக்கு போயிடுச்சு. அப்படியே நாக்கு வெளியே நாக்கு தெளிச்சுன்னு அவர் அலறாரு. ஐயோ சாமி இந்த மாதிரி ஆயிப்போச்சு, நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இல்ல ஒண்ணும் இல்லை பேசாதன்ட்டு யாரையும் அச்சுறுத்தாதபடி சமநிலைப்படுத்த அப்படின்னா நாக்கு உள்ளுக்கு இருக்கு. அப்ப நாக்கு எடுத்த உடனே நீங்க இருந்து நடந்தான் போன தவிர தூக்கிட்டு போகணும். நடந்தே போச்சு. நடந்தே போன உடனே என்ன ஆகி போச்சுங்க, அங்கிருந்து வீட்டுல போய் உட்கார்ந்த உடனே என்ன ஆகி போச்சு, அவங்க அப்பா எங்கெங்கயோ தேடி மந்திரவாதியை கூட்டு வர்றாரு. வந்த உடனே இந்த மாதிரி நல்லா ஆகி போச்சு, ஒரு சாமி வந்தாரு, இந்த மாதிரி நல்லா ஆகி போச்சுன்னா அப்படியே சொன்னாரு, இந்த மந்திரவாதி நீ போயா அப்படின்னு சொல்லி போட்டு அவர் எங்க இருக்கிறாருன்னா பழையனின்ட்டு அந்த குழந்தைய சொல்லி அட்ரஸை வாங்கிக்கிட்டு எனக்கு லெட்டர் போடுறாரு. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், நீ நல்லவர், இந்த மாதிரி பையனை எழுந்து நடத்தினா அப்படிங்கிற வகையில கேள்விப்பட்டேன். நீங்க உடனடியா வந்து அந்த குழந்தைய நீங்க எழுப்பணும், இந்த லெட்டரை நீ மதிப்பு வச்சு வரணும்னு சொல்லிவிட்டு அதிகாரத்துவ வேறு. ஏன்னா எனக்கு எல்லா வகையிலும் தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க, உங்களை பற்றி பெருமையை நான் உலகிற்கு எழுப்பு சொல்றேன், நீ உடனே பரப்பிட்டு வரணும் லெட்டர் எழுதுறாங்க அந்த அதிகாரம் சொன்னது. அப்புறம் நான் என்ன செய்தேன், அது ஒன்றும் சட்டம் பண்ணலை, பேசாம விட்டுட்டேன். விட்ட உடனே 2வது லெட்டர் வருது, நான் நீ மதிப்பு கொடுப்பேன்னு சொல்லி வந்தேன், இன்னும் வரலையே அப்படின்னு. அதுக்குள்ள என்ன செய்யிட்டான் இந்த பையன், எந்திரிச்சு வந்துட்டான் பழனிக்கு. அவன் வீட்டு அட்ரஸ் தெரியாது, எப்படியே கேட்டு அட்ரஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அங்க வந்து பழனியில வந்து இருந்தாங்க. பழனியில இருந்து வந்த உடனே அங்க இருந்து திடீர்னு இந்த மாதிரி பையன் அங்க இருந்து வந்தானா உடனே எனக்கு செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் ஒண்ணு பதில் எழுதலை. உடனே என்ன செய்தாரு, அங்க இருந்து வந்தாரு. அவர் சுபாஷனாலே அங்க டேம் கட்டல ஒரு இன்ஜினியர் இருக்கிறார். அந்த ஒரு இடத்துல அந்த இரும்பு கடையில வாங்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து அவர் இரும்பு கடைக்காரர அதை விசாரிச்சு இந்த மாதிரி பழனியில இருந்து ஒரு சாமியார் வந்தாராம், அவர் என்ன இடம்னு சொன்னாங்க, அவர் கூப்பிடுங்கன்னு சொல்லி போட்டு அந்த கடை மேல உட்காந்து அந்த இதுல போட்டு சிகரெட்டை குடிச்சுட்டு காலை ஆட்டிக்கிட்டு இருக்கேன். ஏயா நீ தான் சாமியாரா, லெட்டர் நீ மரியாதை கொடுக்குற இல்லையா, இதெல்லாம் நீ என்ன அங்கிருந்து வரான்னா பையனை நீங்க ஒழிச்சு விட்டுருக்க, போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா எலும்பு நொறுக்கி போடுவாங்கிறாரு, மிரட்டுறாங்க. இப்படியே நடக்கிறாங்க. அப்ப அந்த கடைக்காரர் பார்த்தாரு, ஐயா அவர் அப்பேற்பட்டவர் இல்லை, அவர் காந்தியவாதி, நீ என்னமோ இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்க, ஏதோ ஒரு சித்து வந்து போயிட்டாரு, ஏதோ நடக்குது, நீங்க எப்படி எல்லாம் பேசுறேன், நீங்க எல்லாம் தெரியாது, இந்த மாதிரி ஏமாத்துற பசங்க நிறைய பேர் இருக்காங்க, கொண்டு போய் தட்டுனா வந்துடும், உண்மையானவன நான் லெட்டர் போட்டு நான் வந்திருப்பான்ல அப்படின்னு சொல்லி. அப்ப நான் நினைச்சு பயந்துக்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருந்தேன், பயந்துக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன செய்தேன், இன்னும் கொஞ்சம் அதிகமா காலை போட்டுக்கிட்டு சிகரெட் எடுத்துட்டு அப்படியே குடிச்சிட்டு என்ன சொல்றேன், உள்ள ஸ்டேஷன் பாரியா சட்டுன்னு இருக்கட்டுமா அப்படின்னு இப்படியே சொல்றாங்க. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் யோஜனை பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் நான் யோஜனை பண்ணேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கடா கீழே அப்படின்னு, கீழே இறங்கடா இல்லாம ஒன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு தட்டி நொறுக்கிடுவாங்க, உன் சம்சாரத்தை கையை ஒழிச்சு போட்டுட்டேன், இந்த பிள்ளைகள் எல்லாம் இது பண்ணிட்டேன், இப்ப இங்க வந்து நம்மளை மிரட்டுறேன், ஆக உன் சம்சாரத்தை காண நீ கொண்டு போட்டு நம்ம பையனே சொல்ல போறேன், உன்னை உள்ளுக்கு தள்ள போறேன், யாரை என்ன எலும்ப வேண்டாங்கன்னு பாரு அப்படிங்க அப்படின்னு மிரட்டாங்க. மிரண்ட ஒண்ணு அங்க இருந்து இருக்கிறவங்க சுபாஷ் பண்ணாங்க, இந்த பையன் இங்க இருக்கிறான் கூப்பிடு அப்படின்னு, இவனை கூப்பிட்டு போ, இவன் ஏதாவது விபத்துகள் ஆயிடுச்சுன்னா நீ கையெழுத்து போகணும், இவன் உயிருக்கு ஆபத்து வந்தா
நான் தான் பொறுப்பு அப்படின்னு சாட்சி கையெழுத்து போ. அவன் ஏதாவது காணாம போனாலும் அவன் தாயார் மாதிரி ஏதாவது ஆனாலும் நீ உள்ளுக்கு போயிடு, இந்த சாட்சி கொண்டு போய் நான் போலீஸ் ஸ்டேஷன்லயே இந்த கையெழுத்து வாங்கிட்டு தான் அனுப்புவாங்க. உனக்கு வந்து மந்திரியை தெரிஞ்சிருந்தாலும் சேனாதிபதி தெரிஞ்சிருந்தாலும் முதல்ல இதை செய்துட்டு தான் போகணும்னு சொன்னான். முடிச்சுட்டு இருந்தாங்க. கையெழுத்து போடாம மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட்டு ஒரு ரேகையை வச்சு போய் வெறும் கையெழுத்து மட்டும் ரேகையை போட்டு போ அப்படின்னு. அப்புறம் அங்க சொல்லிட்டு தான் கூட அனுப்பிச்சு வைப்போம். கூட அனுப்பிச்சு வச்சோன்னு என்ன ஆகி போச்சு, காணுங்க. 4 நாளா தேடி போனவே எங்க போயிட்டாங்க. 4 நாளா காணுங்க. காணம்னு சொன்ன உடனே என்ன ஆகி போச்சு, அங்க இருந்து தபால் எழுதுறது. இந்த மாதிரி நான் கூப்பிட்டு வந்தேன்னா தவறு செய்யலாம், காணாம போயிட்டாங்க, என்ன செய்யறது எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க எங்க இருந்தா கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் தபால் எழுதுனேன். நீ கொண்டு ஒப்படைக்கல, நான் போலீஸ் நீ கொண்டு போட்டு நீ எதுவும் தந்திரமா நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற, நீ உடனே எனக்கு இது பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் உனக்கு அரசு வரும், உன் மந்திரியை வேணா தெரிஞ்சவங்களை கூட்டு அப்படின்ட்டு. அங்க என்ன ஆகி போச்சுங்க, பதறி போய் ஆட்டமாகி அந்த 2 பெண் குழந்தை இருக்குல்லங்க, உங்களை எல்லாத்தையும் நான் வெட்டி போட்டு ஏன்னா நான் உள்ளுக்கு போறது போறேன், என்ன ஆனாலும் வேணும்னு தற்கொலை பண்ணிட்டானோ என்னன்னு தெரியல, இனி நான் கேவலப்படுறதுக்கு பதில் உங்களை வெட்டி போட்டு தான் அந்த 2வது வரும் பாருன்னு அறுவாள் எடுத்து வெட்ட போயிருக்கிறாங்க. அப்ப அந்த வெட்ட போகும்போது அந்த கண்ணுல ஒரு பக்கம் நானும் ஒரு பக்கம் முருகனும் தெரிஞ்சிருக்கு. பார்த்த உடனே வேலை வைக்கும், சாமி எங்கடா சாமியார் எங்கடான்னு சொல்லிட்டு இருந்தாலுக்கு இந்த கண்ணில் தெரிஞ்ச உடனே அந்த கண்ணுல இருந்து ஒளிகள் வந்திருக்கு. நீ உடனே தேடிப்போ, அங்க தேடி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்து ஓடி வந்தாரு. யாரு அங்க போனாலும் உனக்கு விடை கிடைக்கும்னு சொல்லிவிட்டு வந்தது. அந்த வெற்ற அருவாலை போட்டு நேரம் இங்க வந்தாரு. நான் முருகனவே பார்த்து போட்டேன், இந்த சாமியார் உன் கண்ணிலே பார்த்து உன்கிட்ட சக்தி இருக்குது, சக்தி இல்லைங்கிறது நிரூபிக்கணும் வந்துட்டாங்க. வந்த உடனே நேரா வந்து என்ன செய்தார் தெரியுங்களா, காலில் வந்து விழுந்தார். அதெல்லாம் பொய்ன்னு இருந்தேன். என் பிள்ளை கண்ணில் நான் முருகனை பார்த்தேன், என் பிள்ளை இன்னொரு கண்ணில் உங்களை பார்த்தேன், நீ பெரிய சக்தி வாய்ந்து வரும் அப்படின்னா. நான் ஒன்றும் சக்தியும் தெரியாது ஒன்றும் தெரியாது, முன்னாடி எப்படி ஆட்சி படைக்கிறாரு அப்படின்னு. இல்லைங்க, என்னை காப்பாத்துறேன்னு சொன்னாதான் நான் எந்திருப்பேன். நிஜமாவே பிள்ளையை காணும், அவள் வெட்டி கொண்டு போடலான்னு நினைச்சேன், ஆனா இந்த மாதிரி அறுவாரும் சரியா வேலை செய்யல, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்லியிருந்தேன். அப்ப நான் சொன்னேன், நேரா தேங்காய் பழத்தை எடுத்துருப்போம், பழனியில 20 தரம் கிரி சுத்து நேரப்போ அங்க தேங்காய் உடைச்சு என் பையன் வரணும், என் சம்சாரம் வரணும், இனி அந்த தவறெல்லாம் நீங்களும் சொல்லிட்டு நீ செய்துட்டு வா. அந்த அர்ஜன சீட்டு அதே சீட்டோட 2 சீட்டு வாங்க, ஒண்ணு அங்க செய்து இங்க கொண்டு வாங்க. அதே மாதிரி செய்தார். இங்க வந்து உட்கார அப்படின்னு. அப்புறம் அந்த பையனும் வந்துட்டான், அவங்க அம்மாவும் வந்துருச்சு. வந்த ஒரு பாடு இங்க வந்து சொன்ன உடனே அப்புறம் என்ன ஆகி போச்சு, இங்க வந்து நான் இயற்கையிலேயே சக்தி இருக்கிறது இன்னைக்குதான் நான் உணர்றேன், இந்த மாதிரிலாம் நான் தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு கடைசியில ஒப்புக்கொண்டு அதுல இருந்து ஒரு பெரிய பக்தர் ஆயிட்டாரு. பக்தரான ஒரு பாடு சில நேரங்கள்ல வந்து போயிட்டே இருப்பாரு. கடைசியில என்ன ஆகி போச்சு, இந்த உடல்ல இருந்து அந்த ஆவி பேசுதல்லங்க அந்த பையன் உடல்ல, அதுக்கு எடுத்து தட்டி என்னை நிக்க ஆரம்பிச்சிட்டார். குழந்தை அது அருள் சொல்றது அருள்வாக்கு இதெல்லாம் ஆகாது, இந்த ஆன்மாவுக்கு அந்த அருள்வழி பெற வேண்டும், ஆக இந்த நிலை மாற வேண்டும் என்று நீ என்ன எதன் வழியில் அங்க இறந்ததோ அந்த ஆன்மா இங்க இறந்து சில ஜோசியங்கள் சொன்னாலும் பல இன்னொருத்தருக்கு உடலின் நோயின் தன்மை இழுத்து இந்த உடல்ல கடும் நோய் வந்தது. ஏனென்றால் இது எப்படி இந்த உடலுக்குள் வந்ததோ பிறருடைய நோய்களை அது எண்ணி அங்கினால் இவன் உடலுக்கும் இந்த நோய் எங்கும், ஆனால் ஜோசியம் சொல்லும் இந்த உணர்வு நுகர்ந்துட்டால் இந்த உடல் அந்த நோய்கள் பரவத் தொடங்கும். அதனாலே இது உண்மையிலே தெய்வம் அல்ல, ஒரு உடல் இந்த ஆவியின் தன்மை இந்த மாதிரி வந்தது, இந்த நிலை செய்துன்னு அந்த இடத்துல சொன்னான். அப்புறம் அதுல இருந்து என்ன செய்தாரு, விட்டுட்டாரு நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் அந்த பையனும் அவங்களும் அவர் வாத்தியார் ஆண்டவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அப்புறம் போய் சேமமா இருக்கிற அவர் காலம் ஆயிட்டார் போடுது. அப்புறம் நம்மளை வந்து சந்திக்கல அந்த பையனும் ஒழுக்கமான நிலைகள். ஏன்னா இந்த மாதிரி இயற்கை நிலைகளை காலத்தால் இயற்கை எப்படி இயங்குறது செத்தப்பின் என்னங்கிற நிலையில நாம் உணர்ந்து கொண்டா இந்த உடலுக்கு பின் என்ன என்ற நிலைகள் அடையலாம். ஆகதான் இந்த திருஞான சம்பந்தர் என்ன செய்யறாரு, இந்த சகோதரி உடல்ல வரப்போகும்போது இந்த ஆவியின் தன்மை வருது. இப்போ ஒருத்தர் மேல வெறுப்பான உடனே பழிதீங்க உன்னைப்பா நான் செத்தால் விட மாட்டேங்கன்னா அந்த உடலுக்கு இந்த பழி இருக்கு. இப்படி நாம் அந்த உடலை தீர்ச்சப்பின் அந்த கஷ்டத்தை தான் படுகின்றது. இதே போன்றுதான் ஒரு சாபலையின் உணர்வு அங்கே தொடர்ந்தால் அந்த மரபொழி அந்த குடும்பத்தில் இன்னைக்கு நாம் செய்யணும் 2வது தலைமுறை 3வது தலைமுறை கூட இந்த மரபணுகள் போன்ற அந்த தீமைகளை செய்து ஆனால் தவறு செய்வதில்லை. இந்த மரபணுகளை மாற்ற வேண்டும் என்றால் அந்த பேரொழியின் உணர்வை தனக்குள் பெற வேண்டும் என்ற உணர்வை எடுத்து நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சக்தி படர வேண்டும் என்று நாம் செய்தால் இது தடுக்க முடியும்.
இதை அந்தால் மந்திரம் சொல்லியோ தந்திரம் சொல்லியோ யாகத்தை செய்தோ பாவத்தை போக்க முடியவே முடியாது. அந்த பேரொழியை நமக்குள் பெற்று நம் குடும்பம் முழுதும் படர வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்னை நம்ம எடுத்தால் தீமை என்ற மரபு அணுகள் ஒருத்தர் குடும்பத்துல திடீர்னு ரத்த கொதிப்பால் இறந்து போயிருப்பாங்க. அதே மரபு அணுகள் இந்த அடுத்த வாரிசு வந்து அவங்க வீட்டுல அந்த ரத்த கொதிப்பு வந்துகிட்டு இருக்கு. இப்ப பார்க்கலாம், சில குழந்தைகளுக்கு சர்க்கரை சத்து வந்துகிட்டே இருக்கும். ஆனா குழந்தை தவறு செய்யவில்லை, பிறப்பிலிருந்து சர்க்கரை சத்து வருகின்றது, ஆக காக்கா வலிப்பு வருகின்றது. இது எல்லாம் பிரிது ஒரு மரபின் தன்மை வருகின்றது. இதே போல சில குடும்பங்களில் ஒரு குழந்தை ஊமையாகிவிடுது. அதன் மரபணுகள் எந்த குடும்பத்திலிருந்து சார்ந்த நிலையில் இந்த மரபணுகள் அங்கே சேர்கின்றதோ அதே ஊமையாக அங்கு பறக்கின்றது. அதே போல சில குழந்தைகள் அதாவது இந்த சாபலைகளாகும் குடும்பம் இப்படி நாசமா போயிடும் என்று இந்த சாபலைகளை சேர்க்கும்போது அது பேச முடியாத குழந்தைகள் எல்லாம் எச்சி ஒழுகிட்டே இருக்கும். அதை கைகால் அங்கங்கள் வராது, சிந்தனை இருக்காது. இதன் உணர்வு அங்கே எடுத்துக்கொண்டால் அதை மரபணுகள் அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வீட்டுல இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒரு குடும்பத்தில் சாபலைகள் கொண்டால் இனம் புரியாத நிலைகள் தொடர்ந்து சில குடும்பங்கள் தொல்லைகள் வரும், செல்வம் இருக்கும், ஆனா இந்த நிம்மதி இருக்காது. இதே போன்ற நிலையில் நம் மரபணுகள் தொடர் என்றால் இத்தகைய நிலையிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் இதையெல்லாம் வென்றவன் அகசியன் துருவனாகி துரு மகிழ்ச்சி ஆகிய துருவ நட்சத்திரமானது. ஆகவே இப்ப சாதாரண மனிதன் உணர்வு எடுக்கப்படும் போது அந்த உணர்வு நமக்குள் இயக்குவது போன்று இதையெல்லாம் வென்றவன் உணர்வு ஒளியின் சரீரமான அந்த உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் நமக்குள் அதை விளைய செய்து நாம் எண்ணும் போதெல்லாம் நாம் வாழ்க்கை வரும் தீமைகளை அகற்ற இது பயன்படும். இந்த நிலையை நீங்க பெறச்சுவதற்குத்தான் இந்த உபதேசமும். ஏனென்றால் இந்த விஞ்ஞானவர்கள் பீரழிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றது, விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது. எதனெதன் நிலைகளை இணைந்தால் என்னென்ன செய்கிறது, மாற்று உருவங்களையும் எத்தனை வகையான நிலைகள் உருவாக்கி கொண்டு உள்ளார்கள். ஆகவே நாம் விஞ்ஞான உலகில் வாழ்கின்றோம். அந்த இயக்கம் உண்மையின் இயக்கங்களை தெளிவாக கூறுகின்றனர். ஆக அந்த மெஞ்ஞானிகள் கொடுத்த அந்த இயக்கம் உண்மையின் உணர்வை நாம் நுகர்ந்தால் ஆக தீமை என்ற உணர்வுகள் நமக்குள் வராது தடுத்து அந்த பேரல் என்ற உணர்வை நாம் பெருக முடியும். அதனால்தான் ஒரு ஆத்ம சுத்தி என்ற நிலையில் உங்க வாழ்க்கையில் எப்போதெல்லாம் நோய்வாய்ப்பட்டவரோ வேதனைப்படுவரோ துயரப்படுவரோ வரிப்படுவர்களே உற்று நோக்கினார் அந்த உணர்வு நுகர்ந்து அறிய முடிகின்றது. அது அணுவாக விளைய தடுக்க வேண்டும், விளையாது தடுக்க வேண்டும் என்றால் உபதேசத்தின் வாயிலாக உங்க உடல் வினை என்ற வித்தாக பரிசீலை இந்த நினைவுகொண்டு ஈஸ்வரா என்று உங்களை உயிரான ஈசனை வேண்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியை நான் பெற வேண்டும் என்று ஏங்குங்கள். கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றுங்கள், பூர்வ மத்தியில் எண்ணுங்கள். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் இங்கே நிலை நிறுத்துங்கள். இந்த தீமை என்று பார்த்த உணர்வு உள்புகாது இங்கே தடுக்கப்படுங்கள். இங்கே ஆத்மாவிலே நின்று விடுகின்றது. ஒரு நிமிஷம் ஆனப்பின் என் உடல் முழுதும் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும், இந்த ரத்த நாணங்களை கலக்க வேண்டும், என் உடல் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் பெற வேண்டும் என்ற எண்ணம். அது திரும்ப பின் மீண்டும் கண்ணை திறங்க, வானை நோக்குங்க, துருவ நட்சத்திரத்தை என்றால் செலுத்துங்க. ஒரு நிமிஷம் இதே போல இயங்கு, கண்ணை மூடுங்க. உங்க நிறைவினை உங்க உடல் உள்ள இவைகளுக்கெல்லாம் பெற வேண்டும் என்று ஏங்கி பாய்ச்சுங்க. இப்படி தொடர்ந்து பாய்ச்சினோம் என்றால் உடலுக்குள் நம் உடல் உள்ள அணுக்களுக்கு அது வலுவர அதே சமயத்தில் நாம் நுகர்ந்த உணர்வு இங்கே இருக்க நுகர்ந்தது எப்படி இந்த அணுத்தன்மை ஆவதற்கு முன் அந்த மகிழ்ச்சிகளின் அருசக்தி அவர்கள் பெற வேண்டும், அவர்கள் பிணியிலிருந்து விடுபட வேண்டும், அவர்கள் அருஞானம் பெற வேண்டும், தெளிந்த மனம் பெற வேண்டும், அவன் குடும்பத்தில் ஒற்றுமையாக வந்து இந்த உணர்வெல்லாம் மிச்சர் பண்ணும். இதை சேர்த்து இது சிரித்து இந்த உணர்வின் தன்மை அந்த அணுவை பேசும் இந்த உணர்வின் தன்மை அணுவாக உருவாகும். இது உங்க அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம். இது ஏன் செய்ய முடியாது? நம்ம குழம்பு வைக்கிறோம்ல பல சரகை சேர்த்து ருசியா அதான் முருகு மாற்றி அமைக்கும் சக்தி நாம் நுகர்வதை உயிர் அந்த அணுவாக மாற்றுகின்றது. நாம் எந்த உணர்வை இதோட இணைத்தோம் என்றால் அருஞான அணுவாக அதை மாற்றும். அந்த உணர்வின் தன்மை தனக்குள் இருந்த உணர்வை அது உணவாக இயங்கும். அந்த உணர்ச்சின் தன்மை நாம் நுகரும் போது அந்த ஞானம் வருகின்றது. அந்த உணர்வு அடிப்படை நம்மை இயக்குகின்றது. உங்களை நம்புங்க, சாமியை நம்புறீங்க, சாமியாரை நம்புறீங்க, ஜாதகத்தை நம்புறீங்க, வாசு சாஸ்திரத்தை நம்புறீங்க, எதையெல்லாம் நீங்க நம்புறீங்க. ஆனா உங்களை நம்புறீங்களா? நீங்க எப்படி வளர்ந்தீங்க, எப்படி வாழ்ந்தீங்க, இதையெல்லாம் உருவாக்குறது என்று நம்மளுக்கு தெரியுது. தெரிந்தும் கூட நாம் என்ன செய்யறோம்? மறக்கிறோம். ஆக இந்த மறக்கும் நிலையிலிருந்து நீங்க தெளிவாகி அருஞானிகள் காட்டிய அகசியன் நஞ்சை வென்றான். ஆக இயக்கத்தின் அருளை உணர்ந்தான். திருமணம் ஆனான். அந்த தான் பெற்ற நிலையை தன் மனைவிக்கு சொன்னான். மனைவின் நிலையும் தன் கணவர் உயர வேண்டும் என்பது இந்த இரு உணர்வும் விளையை சேர்ந்தனர். ஆக துருவத்தை எல்லையாக வைத்து வளர்த்தனர். நட்சத்திரங்களின் உணர்வுகள் அது மின்னலாகும் போது உணர்வை நுகர்ந்தனர். அந்த அருணர்வு படர்வது போல என் எண்ணங்கள் படர வேண்டும் என்று எண்ணினர். இருவரும் பெற்றனர். அந்த உணர்வின் தன்மை எந்த துருவு பெறுவதோ அதையே எல்லையாக வைத்து நுகர்ந்தனர்.
அந்த உணர்வின் தன்னுக்கு அங்கே ஈர்த்து செல்லுகின்ற இரு உயிர். அந்த இரு உயிரும் ஒன்று இன்னொன்றை ஒளியாக மாற்றும் கருத்தன்மை அடைய செய்யும். அதில் விளைந்த உணர்வு தான் இன்று நாம் நுகர்ந்தோம் என்றால் அவர்கள் சென்ற பாதையில் அவர்கள் தீமை வென்ற நிலையை நமக்குள் வெல்லும் சக்தி உருவாக்கி தீமை புகாருக்கு அடுத்து அதன் உணர்வு வலுவெற்று பற்றுடன் அது பற்றப்படும்போது இந்த புவியின் ஈர்ப்பு பற்றற்றதாக மாறும். பற்றற்ற இருந்த நிலை இந்த தீமைகள் பற்றற்று அதை பற்றுடன் பற்று உன் வாழ்க்கையை தெரிந்துவிடு, இனி பிறவியதான் நிலை அடை என்று எனது குருநாதர் எனக்கு உபதேசித்தார். அதன்படி இயக்க உண்மையை அடையும்படி செய்தார், அறியும்படி செய்தார், நுகரும்படி செய்தார். அந்த உணர்வை எனக்கு ஊற்றினார். இயக்கின் உண்மை எவ்வாறு என்று தெளிவுபடுத்தினார். நான் காடு மேடெல்லாம் அலைந்தேன், நீ இங்க உட்கார்ந்து கேட்கிறீங்க. இந்த உணர்வின் தன்மை பதிவாக்கினேன், எனக்குள்ள அலைந்த உண்மையின் உணர்வை பதிவு செய்தார். அது இயக்கம் எப்படி என்று உணர்ந்தேன், அது உங்களுக்குள் தெளிவுபடுத்தினேன், உணர்வை பதிவாக்கினேன். நினைவு கொள்ளுங்கள், நாம் தீமையிலிருந்து விடுபட முடியும், பிறவியில் நான் நிலை அடைய வேண்டும், அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்ற வாழ்க்கை பயணத்தை எடுங்க. தீமை கண்டால் நாம் முதலே சொன்ன கூறிய வழிப்படி தீமைகள் புகாது பல உணர்வுகளை சேர்த்து அதை அடக்கி அரும் ஞான உணர்வின் கருவாக உருவாக்கும். இந்த லோகமாக மாற்றுங்க, உங்க உடல பிரம்ம லோகமா மாற்றுங்க, சொர்க்க லோகமாக மாற்றுங்க, சொர்க்க லோகம் அடையும் சிவலோகமா மாற்றுங்க. இந்த உடலை விட்டு எந்த உயிர் வழி வருகின்றதோ அந்த சொர்க்க வாசலாக இங்கே அமையும். எதை நுகர்ந்ததோ அங்கு அழைத்து சென்று என்றும் அழியா ஒளிசரியமாக இணைந்து வாழச் செய்யும் அந்த அருள் பெற வேண்டும் என்று நான் உங்களை பிரார்த்திக்கின்றேன். உங்க உயிரான பிரார்த்திக்கின்றேன். அவன் அடைந்திருக்கும் ஆலயம் பரிசுத்தமாக வேண்டுகின்றேன். அவனால் உருவாக்கப்பட்ட சிவனான உடல் ஆக மகிழ்ச்சி உரிய நிலைகள் வளர வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்து அடுத்து நாம் தியானிக்கிறோம். இப்ப உங்க கரண்ட் பாஞ்சு மாதிரி உங்க உடல்ல பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த உணர்ச்சிகள் உங்களோட ஒலி எழுப்பும் உணர்வு உடலை பரவுகின்றது. இந்த உணர்வின் தன்மை இன்னேறுகளும் கேட்டனால அது தொடர்ந்து அந்த அணுத்தன்மை கருவாக உருவாகும். எப்படியும் உங்களுக்குள் உருவாக வேண்டும். தீமை நீக்கும் அருசக்தி நீங்க பெற வேண்டும் என்றுதான் இது மூச்சு விடாம பேசிட்டு வரேன். இந்த பையன் ஆடுமா? இந்த பையன் ஆடு. அவனுக்கு கொஞ்சம் காப்பி கொடுத்துறியா? காப்பி 10 ரூபா வாங்கிட்டு வாங்க அம்மாட்ட. 10 ரூபா காரிஞான சக்தி வளருங்கள். இருளை அகற்றும் அருஞானத்தை உங்களுக்குள் பெறுங்கள். எந்தும் பேரின்ப பெருவாழ்வு என்ற நிலையை அடையுங்க. இனி பிறவியில்லா நிலைகள் அடைய இந்த உணர்வு உங்களுக்கு உதவும். நீங்கள் ஒவ்வொரு நிலையிலும் தீமைகளை அகற்றிவிட்டீர் என்று எண்ணினால் நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷம். ஆக நீங்கள் இந்த மாதிரி எழுத்தும் விரயமாயிட்டு உங்களை நினைச்சா எனக்கும் கஷ்டம் தான். என்னை இத்தனை சிரமப்பட்டிருக்கிறேன், அது இந்த மாதிரி மீண்டும் சொல்லப்படுறாங்க. என்ன சாமி இதெல்லாம் செய்த முடியல, இந்த வேதனை வளர்த்து கொண்டாரு என்கிட்ட சொன்னா என்ன செய்து இன்னும் போகவில்லையா என்று எனக்குள் வளரும். ஆனால் நான் திருத்திக் கொள்ளுகின்றேன். ஆனால் உங்களுக்குள் திருத்த முடியவில்லை. இதைத்தான் வளர்த்துக் கொள்ளுகின்றேன். ஆனால் அதிலிருந்து மீள முடியாத நிலையாய்வு. ஆனால் எப்படியும் அறுவழியை பெறுவேன். என் வாழ்க்கையில் வரல இருளை அகற்றுவேன். மெய் ஒளியை எனக்குள் பெறுவேன். பேரானந்தம் பெறுவேன். பெருவீடு என்ற நிலை அடைவேன். பெருவிழா நிலை அடைவேன் என்று உறுதிப்படுத்தி அந்த பாதையில் நீங்க சொல்லுங்க. இந்த உயிர் அழிவதில்லை, உணர்வு மாறுகின்றது. எதன் உணர்வு பெறுகின்றமோ இந்த உடல் இருண்ட நிலைக்கு ஒளி உள்ளே இருக்கின்றது. உணர்வின் தன்மை உடல் ஒளியாக மாறுகின்றது. இப்ப நீங்க தியானிக்கும் போது பார்த்தா உள்ளுக்கு அந்த உள் ஒளி பெறும்போது உடலிருந்து ஒரு வெளிச்சம் வரும். இப்படி ஒருத்தர் சொன்னவொடனே ரொம்ப ஆர்வமா எடுத்தாரு. பயனில்லை, அவங்க எடுத்த உடனே கனவு மணி சேர்த்து எடுத்த உடனே திடீர்னு உடல இருந்து பழின்னு வெளிச்சம் வந்த உடனே வீடே ரூம் அதில் கண்ணு முடிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ இந்த வெளி தெரியுது, இந்த சந்தோஷம் எல்லாம் போயிருமா அப்படின்ட்டு மனைவியை கட்டி பிடிச்சு அழுகிறார். என் உடல இருந்து ஒளிவது நான் எங்கே போயிருவேனா அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பயம் வந்து அது சொல்லுது. நீ பயப்பட வேண்டியதான், சாமி தான் சொல்லி இருக்கிறார்ல, உங்க உடல்ல வரக்கூடிய வெளிச்சம் தெரியுது, எனக்கு இந்த நிலை தெரியுது அப்படிங்கன்னா இல்லை, எனக்கு எப்படியும் நடுக்கம் வருது. ஏன்னா இதை மாற்றி இதை எடுக்கிறாங்க. ஆக பெரும் ஆனந்தம் வந்தாலும் அப்புறம் நான் விவரத்தை சொல்லி எல்லாம் சொன்னேன். ஆனா இது என்ன செய்தாங்க தெரியுமா? இன்னொரு வேலைய இந்த மாதிரி வந்த உடனே அவருக்கு சில தத்துவம் எல்லாம் தெரியாது. கவிகளை பாடுறார், மற்ற நிலைகளை பாடுறாரு. ஆனா கடைசியில் என்ன செய்தார் தெரியுங்களா? அவர் வட்டி கடை வச்சு நடத்திடுறாரு. நான் வட்டி கடை வச்சு நடத்திடுறேங்க, இந்த பாவம் எல்லாம் எனக்கு வந்து சேருமே, அப்புறம் இது எப்படி என்ன இதாகும் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஒளியின் தெரியும் பட்டு இந்த ஆசையெல்லாம் எங்க போறோம், இந்த ஆசையை விட்டு நகர முடியும். இது என்ன செய்தார் தெரியுங்களா? மந்திரவாதிகிட்ட போய் இந்த தீய நிலைகள் வராம என தடுக்கணும். அவர் என்ன செய்தாரு?
கோழிக்கறியும் சாராயம் வைத்து நீ சாப்பிடியா அப்படின்னு தாயத்தை நீ கெட்டுக்கன்ட்டு அதுவே சாப்பிட ஆரம்பித்தார். இதுக்கு அதுக்கும் போராட்டமாகி அவருடைய நிலைகள் என்ன ஆகிப்போச்சு? இதே உணர்வு கொண்டு எதிர்நிலையான பின் நோயாக மாறிவிட்டது. இப்ப அவங்க வீட்டுல தாயார் எல்லாரும் சொல்றாங்க, சாமி எவ்வளவு பெரிய சக்தி கொடுத்துருக்கா, நீங்க என்ன பாருங்க. ஆனா நான் இத்தனை அனுபவிக்கிறத பத்தி இந்த மாதிரி ஒளியாகி போயிட்டேன், நான் அடுத்த என் சுகமெல்லாம் போயிடுமே, இது என்ன பைத்தியத்தனமா இருக்கு. நடந்த நிகழ்ச்சி இப்படி சிலர் கிடைச்சும் கூட நல்ல இந்த உடலின் ஆசை வரப்போகும்போது இந்த உணர்வை செய்கின்றார். இதை போன்று இல்லாதபடி நம்ம பேரானந்த நிலை என்ற நீங்கள் அடைய கற்றுக்கொள்ளும். இந்த உடலுக்கு பின் பிறகு வரக்கூடாது. இப்ப நாம் சொன்னமல்லவா, ஒரு உடலை பெற்ற பின் இந்த உடலுக்குள் என்ன நிலை சாகாக்கலை. இந்த அரசன் பல மந்திரங்களை செய்கின்றான், நாடி சாஸ்திரத்தை எழுதுகின்றான். அந்த நாடியை வாசிக்கும் போது என்ன ஆகின்றது? இந்த நாடியை வாசிக்க போகும்போதே அவன் எதை கொண்டான அந்த உடலுக்குள் வந்து விடுகின்றான். அவன் என்னென்ன மந்திரம் சொன்னாலும் நாடி வாசிக்கணும் ஒண்ணுமே தெரியாது. அந்த நாடியில பார்த்தோம்னா எழுத்து நம்மளுக்கு பண்டைய கால எழுத்து வேறு, அதை இவன் தான் வாசிப்பான். அந்த வாசிக்கும் போது உணர்வு எல்லாம் வந்தோருடைய நிலைகளை சொல்வான். ஆக உனக்கு இந்த நேரம் வருது, இதை பாரு அதை பாரு என்ற நிலைகளை அந்த இதுகளை எடுக்கும்போது நாடி எத்தனையோ வகையான நாடிகள். ஆக அந்த அரசன் இந்த மந்திரத்தை சொல்லவன் அவங்க உடலுக்குள் வருகின்றான். அவன் எப்படி சுகபோகமெல்லாம் அணிவித்தானோ அதே மாதிரி நாடி வாசிக்கிறான். அந்த அரசன் பெண்களுடன் கூடி குழாவி இருந்தான் என்றால் இதே உணவின் தன்மை இந்த உடல் இருந்து அந்த இச்சையை வளர்ச்சி நாடி வாசிக்கணும்னு பார்த்தாலும் பல தவறுகள் செய்வார், மறைமுகமான நிலைகள். இதே போல அவன் எடுத்துக்கொண்ட ஆசை எல்லாம் இருக்கும், அந்த பேயாசை தான். இவன் அதிகமாக வளர்த்திடக்கூடாது என்பதற்கான இந்த நாடியிலே சொல்லும் இத்தனாவது நிலைகள் வரப்போகும்போது இன்ன நிலைகள் இவ்வாறு வருவார். அவனிடத்துல கொடுத்து இதை சொல்லிக் கொடு. ஆக இதுல இருந்து நீ நீட்டிக்கொள் அப்படின்னு சொன்னா அந்த நாடி இப்ப யாருக்கும் கொடுக்க சொந்த சொத்தா வச்சுட்டு இருக்க. அதுல என்னென்ன உணர்வுகள் இப்படி இப்படி செய்தால் மந்திரங்கள் வரும் என்று அதை சொல்லப்படுவதான் நாடி சாஸ்திரத்தின் வழியில்தான் அந்த சொன்ன நிலைகளைத்தான் இதை எடுத்து இந்த பில்லி சூன்யம் என்ற நிலையும் நாடி சாஸ்திரம் எழுதுகிறதும் சில ஆவின் தன்மை தொடர்கொள்வதும் ஆவின் நிலை மாற்றுவது என்ற அந்த நாடியின் ரூபமாதான் இன்று சிலருக்கு கிடைக்கப்பட்டு அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா இங்க நாடிகள் அனைத்துமே அன்பு என்னை மறைமுகமான நிலையை கொண்டு நாடி வாசிக்கும் இடங்கள் எல்லாம் சொல்ல சொன்னால் இந்த உணர்வை அறிந்து கொண்ட பின் என்ன நடக்கிறது என்று மக்கள் எப்படி ஏமாறுகின்றது. இவன் நாடி வாசிப்போன்னு எத்தனை நிலைகள் அவன் குடிக்கணும், அவன் தவறான நிலைகளை செய்யணும். அவன் கடைசி முடிவு என்ன செய்து இதன் நிலைக்கு இவன் ஆளாகின்றான். இந்த நாடியை திரும்ப அந்த சாபலை பிரகாரம் இது அந்த நாடியும் பேசாது, இவனுக்கு நோய் என்ற நிலைகளே வரும். இது எல்லாம் இப்ப நாடி சாஸ்திரம் படிப்போர் நிலைகளை இப்படி தற்கொலை பண்ணும் ஒரு நிலையும் உண்டு. அவன் குடும்பத்தில் நிலைகள் நோய் வாங்கிட்டு மதமாக மாறுவோரும் உண்டு. இப்படி எல்லாம் இயற்கையின் உண்மை என்ற நிலைகள் இது ஆசையின் உணர்வு நமக்குள் எடுக்கப்படும் எதிர்மறையான உணர்வு வந்து அங்கே மடிவர் உண்டு. நாடி சாஸ்திரத்தில் போன ஜென்மத்தில் சொன்னா இந்த ஜென்மத்தில் வந்தா இப்படி வந்தான் எல்லாம் சொல்வார். இதையெல்லாம் நாம் நிவர்த்தி செய்ய முடியாது. ஆகவே அந்த அருஞானி பெற்ற அருள் உணர்வை நாம் பெற்றோம் என்றால் இந்த நிலை வந்து மேலும். ஏனென்றால் அரசன் வாழ்ந்த நிலை உடலுக்குள்ள பெண் அது ஆட்சி புரிவார். இதே போலதான் அரசர்கள் பல மந்திர தந்திரங்கள் செய்தவர்கள் இதே நிலைகள் இன்னொரு உடலுக்குள் புகுந்தவுடனே பெரிய மந்திரவாதி என்றும் பிற யாகம் என்றும் திரு யோகி என்றும் பிற சித்தர் என்றும் இப்படி எல்லாம் சிலர் சொல்லுவார். இப்போ ஸ்ரீபுராணம் ஒரு சமயம் சேலத்துக்கு போயிருக்கும் போது இந்த காயத்ரி சாமிகள் என்று ஒருத்தர் வந்தார். அவர் அங்க வந்த உடனே எனது ஜானவடி அன்பருடைய நண்பர்கள் அவங்களுடைய நண்பர்கள் அவங்க என்ன செய்தாங்க தெரியுங்களா? அந்த காயத்ரி சாமிகள் வந்த உடனே அவர் சில பேரை கூப்பிட்டு வச்சு கலசத்தை வைக்கிறது, எல்லார் கையிலும் குங்கும கையில கொடுத்து அவர் சொல்லக்கூடியதெல்லாம் சொல்றது. சொன்ன உடனே என்ன செய்யறது, அந்த எலுமிச்சம்பழம் மேல இருந்து வந்து குறிச்சு மறுபடியும் கீழே விடும். அப்புறம் என்ன செய்வார், இதெல்லாம் சொன்ன உடனே ஒரு குடத்துல தண்ணி இருக்கும், உடனே அலசுவார், சங்கு வரும், வலம்புரி சங்கு என்ற நிலைகளை ஒரு வீட்டுல எடுத்து வச்சுப்பாரு. அதெல்லாம் இங்க வந்தோடனே வரும். ஆகா வந்து விட்டதே என்று சொல்வார். அது வந்த உடனே என்ன செய்வாரு, இந்த சங்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் 4000 ரூபாய் 5000 ரூபாய் அது விற்கிறது. இது வழி கொண்டு இந்த காயத்ரி சாமி ஊரெல்லாம் சுற்றுவார். அவர் இன்னும் இருக்கிறாரு என்னமே தெரியல. அதனால நான் அந்த மாதிரி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படி இருந்தது. அப்படி என்ன உடனே என் கையில குங்குமம் அவர் கையில கொடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. இவங்க கூப்பிட்டுங்க, ஏன் சாமி என்ன அவர் பேசாம உட்கார்ந்து இருக்கட்டும், எதுவுமே குங்குமம் கையில கொடுத்துறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கட்டும்.
ஆனா அதே மாதிரி அதை செய்து கொண்ட பிற்பாடு என்ன ஆகி போச்சு, தண்ணியில இருந்தா நான் வருது. இப்போ ஆப்பிள் பழம் அவர் கையில கொடுத்தானே, இந்தாங்க நான் திருப்பி கொடுத்துருவாரு. நீங்க வந்து பார்த்தா அதுல கிருஷ்ணன் பொம்மை இருக்கும், அதுல என்ன செய்யும், சிவன் இருக்கும். அடுத்து பார்த்தா பழம் திருப்பி கொடுக்குறாங்க கையில, அதுக்குள்ள இருக்கும். அடுத்து பாரு நாகம், அது பெரிய மகன். இதை எடுத்து இந்த மாதிரி வந்துச்சுங்க உங்க வீட்டுல வச்சு பூஜை செய்யுங்க. அப்போ ஒரு கடையில கணக்குள்ள இது பண்ணிட்டு இருந்தவர் அந்த ஆப்பிள் பழத்தை வச்சுன்னு அந்த பொம்மையை வச்சு வீட்டுல வச்சு பூஜை செய்து வந்திருக்காரு. அதே சமயத்துல என்ன ஆகி போச்சு, அந்த கல்யாணம் செய்து 6 மாசமோ 3 மாசமோ அங்க கர்ப்பமா இருக்கு. இதை வச்சு கும்பிட்டோன்னு இந்த கர்ப்பம் கலைஞ்சிருச்சு. இந்த விஷயத்தின் தன்மை அந்த கருவை கலைத்து இந்த உணர்வின் தன்மை என்னைக்கும் ஆழின் தன்மை அடைச்சு. இதே மாதிரி உலகத்துல கல்யாணம் பண்ணி 2 மாசமோ 3 மாசமோ கர்ப்பமா இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளேயே நான் போக மாட்டேன்னு சொல்லுது. ஆனா அந்த பொண்ணு யாரு அப்படிங்கன்னா நம்ம தியான வழி அன்பர். நான் அந்த வீட்டுக்குள்ளேயே போன அந்த பொம்மையை எடுத்தாலும் நான் போவேன் பண்ணி அதை இந்த மாதிரி பயம் விட்டு வந்துகிட்டே இருந்தது. அது என்ன செய்திருச்சு, நேரம் நம்ம தியான வழி அன்பர் வீட்டுக்கு வந்துருச்சு. வந்த உடனே இந்த மாதிரி அங்க போன உடனே எனக்கு பயமுத்து கருவை கரைச்சிரும் போடுங்க இந்த மாதிரி வருது அப்படின்னு. சரி நீங்க எருமான்னு அந்த மாப்பிள்ளைக்காரங்கள்லாம் தேடிங்கெல்லாம் வந்தாங்க. வந்த உடனே என்னையான வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேங்குது, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்து நம்ம வீட்டுக்குள்ள வர மாட்டேங்குது, ஏதோ பேய பிசாசு பிடிச்சி ஆட்டுங்க, நீ பேய கொண்டு வீட்டுல வச்சிருக்கனால இப்போதே அந்த கர்ப்பம் கலைஞ்சு முதல்ல அதை அப்புறப்பட்டுன்னா வீட்டுக்குள்ள நல்லா வரும். அதே நடந்த அந்த நிகழ்ச்சிகளை இது பண்ண கட்டாயப்படுத்தி முதல்ல இங்க கர்ப்பம் கலைஞ்சிருச்சு, இந்த குழந்தை அங்க போகவே இல்லை, அப்புறம் நீ அதை அப்புறப்படுத்தின பிற்பாடு வரும்னு சொன்ன. அப்பதான் முந்தி எம்எல்ஏ கிருஷ்ணராஜுங்கிறவர் எம்எல்ஏ, அவர் என்ன செய்தாங்க, அவர் நம்ம கூட சில இதுகள்லாம் தெரிஞ்ச உடனே இந்த வீட்டுல அவரும் வந்திருக்கிறார். இது பார்த்த உடனே என்னென்ன வேலைகள் செய்து ஆவிகள் என்ன செய்யுது எல்லாம் நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன். இதை பார்த்து முடிஞ்சவன என்ன ஆகி போச்சு, ஒவ்வொருத்தரும் ஆப்பிள் பழத்தை கொடுத்து பாருங்க, ஆகா பெரிய மகான் 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 இருக்காங்க. இதுக்காக வேண்டி இப்ப ஒரு பாடல்கள் பாடினாருங்க, ஐயப்பன் மேல பாடினார் இல்லைங்க, அவரோட கவி எழுதுறாரு வீரமணியோ என்னன்ட்டு. அவர் உடனே அவர் புகழ் பாடுறார். வந்த உடனே என்ன ஆகி போச்சு, அவர் மேல அற்புத பாடல்கள் பாடி இந்த கவிஞர்களின் பின்னாடி வச்சு பாடிக்கிட்டு எல்லாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கணும். ஆனா அவர் நாம இவருடைய ரசங்கிறவர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு, அதனால நம்மளுக்கு ஒரு சீட்டை போட்டு உட்கார வச்சிட்டாரு. உட்கார்ந்த உடனே என்ன ஆகி போச்சு, இவர்கள் பாட பாட 2-3 பேர் அருளாட ஆரம்பிச்சிட்டாங்க. கையா தக்கான்னு ஆடி பூரா குதிச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன செய்யறாரு, ஒன்றும் செய்ய முடியல. இவர் பாட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் மண்ணை எடுத்து மேல போட்டேன், தப்புன்னு கீழே விழுந்துச்சு. அப்படியே பிரம பிடிச்சு உட்கார்ந்து இருந்தார் இந்த காயத்ரி சாமி. ஆகவே இங்க என்ன செய்திருக்காருன்னா, அவங்க வீட்டுல ஆண் குழந்தை இல்லை, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும்னாரு. இதை எடுத்து அங்க பூஜிக்கிட்டு இருந்தோடனே அந்த கரு சிதைந்து போச்சு. ஆனா பெண் குழந்தையாதான் வந்தது. இதெல்லாம் உண்மைகளை தெரிந்த பின்பாடு இதை வாங்கி கொண்டு வச்சவங்க வீட்டுல எல்லாம் தொல்லைகள். தன்னை அறியாமலே இது வருவது அற்புதம் என்று எண்ணும் போது அந்த ஆவியின் உணர்வுகள் அங்க என்ன செய்கிறது இதை அறிந்து கொண்டிருந்தது. என்ன செய்தாரு, போகும்போது சாமி நான் உங்களை பாக்குறேனுங்க அப்படின்னாரு. அப்புறம் என்னை வர பார்க்கவே இல்லை. ஒரு சமயம் நான் மெட்ராஸ் வேற போகும்போது இதே சேலத்திலிருந்து அதே ரயில்வே ஸ்டேஷன்ல என்னை பார்த்துக்கிட்டார். பார்த்த விட்டாமே ஓடினாரு பசங்க கிட்ட ஒழுங்கிட்டு கிடு 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 கிடுன்னு ஒழுங்கிட்டார். நான் அவர்கிட்ட வாங்கி வச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதே மாதிரி பண்டிமலை சுவாமி கிட்ட வாங்கி வச்ச பொருள் வீட்டுல பதிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க குடும்பத்துல எல்லாம் பார்த்தா அந்த தொல்லைகள் இருக்கும். எந்த மந்திரத்தால பொருள் வாங்கி கொண்டு வைத்தாங்களோ அந்த குடும்பத்துல எல்லாம் அந்த தொல்லைகள் வந்துகிட்டே இருக்கும். பண்டிமலை சுவாமி அதான் நினைச்சுவாருங்க, நான் குருநாதர் இருக்க போகும்போது ஒரு திண்டுக்கல்ல இருந்தார். இங்க வாடா மந்திரத்தை சொல்றேன் பாடுறா அப்படின்னாரு. இங்கிருந்து போன உடனே அவனுக்கு கருங்குஷ்டம் இருக்கிறா, அதை நீக்கிறதுக்கு நீ மருந்து கொண்டு போடுறா நீ சொல்லு அப்படின்னாரு. போன உடனே என்ன ஆகி போச்சு, அங்க கூட்டங்கள் கூடி இருக்கிறாங்க. தேங்காய் பழத்தை வச்ச உடனே அபிஷேகம் செய்து மணி அடிக்கிறது எல்லாம் கொடுக்குது. அதை வடிச்சு கொண்டு கொடுத்த உடனே வணங்கி விடுறாங்க. அவர் பாத பூஜை செய்து அவர் காணிக்கை செலுத்திட்டு வர்றாங்க. இதை பார்த்தோம். அவர் மெட்ராஸ்ல பெரிய அரண்மனை நிலப்பர போயிட்டாங்க. இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் எப்படி நடக்குது என்று குருநாதர் இருக்க போகும்போது அப்ப என்ன செய்தாரு, உனக்கு குஷ்ணரோகம் இருக்கு நான் நிவர்த்திக்கிறேன் அப்படிங்க. அப்படி ஆயிப்போச்சு. யார் சொன்னது? அப்புறம் அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதைத்தான் சொல்றாரு. எதை அவரு உனக்கு சொல்லி கொடுத்தார், நீ கஷ்டப்பட போற, நீ அதெல்லாம் ஏத்துக்கிறாதுன்னு சொன்னார். என்ன அதனால இந்த மாதிரி எல்லாம் பெரிய வித்தைகளை வச்சு இங்க மிரட்டார். உன்னை என்ன நடக்கும் தெரியுமானார். எனக்கு தெரியாது அப்படின்னு குருநாதர் வெளியே இருந்தாரு. நீ போட, நீ போயிடுவே அப்படின்னு சொல்றாரு.
நீ போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு, நீ போயிடுவேன்னா இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஆவி நீ போயிடுவ அப்படின்னு சொல்ற அப்படிங்கிற அந்த சொன்ன உடனே ஆத்திரம் வருது, அந்த உடல்ல இருந்து ஆட்டி படைக்குது. இதுகெல்லாம் நிதர்சனமாக ஆவின் சேஷ்டைகள். யாருது ஜெண்டாக்கு போறதுதான். இந்த மாதிரி அங்க சேஷ்டைகள் செய்யறத அங்கெல்லாம் உணர்த்துறார். ஏன்னா இதெல்லாம் வரிசைப்படுத்தி இந்த மந்திரங்கள் என்ன செய்யறாங்க, இந்த ஆவி நிலைகள் என்ன செய்யுது அப்படிங்கறதெல்லாம் இதை தெளிவாக்கி கொண்டே வருகின்றார்.